ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த பிரம்ம முகூர்த்தம் இதை பற்றி பேசலாங்களா? சக்திகளே, அம்மா சொல்கிறாங்க, விடியற்காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு வழிபாடு செய்யுங்க, பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யுங்க, உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும், இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதை கடைப்பிடிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறாங்க. இதில் ஒரு சிலருக்கு கான்ட்ரவர்சியும் இருக்குது. சூரிய உதயத்துக்கு முன்னால் எப்போ வழிபாடு செஞ்சாலும் அது பிரம்ம முகூர்த்தம் தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதனால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கலாம், 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அம்மா சொன்னது 3 to 4, 3 மணிக்கு எழுந்திரிச்சு வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது அம்மா எங்களுக்கு சொன்னது. ஆரம்ப காலத்துலேருந்து பல தடவை நாங்கள் அதை அம்மா காலடியில் வந்து கேட்டிருக்கிறோம். அம்மா சொல்லதை 2 காதாலையும் காதார கேட்டிருக்கிறோம். சரி, இந்த பிரம்ம முகூர்த்தம் 3 to 4 தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா சக்தியில் இருக்குதுங்க, நிறுவனம் இருக்குதுங்க. எப்படின்னாங்க, ஒரு நாளைக்கு தமிழ் முறைப்படி 60 நாளிகை இல்லைங்களா? ஒரு நாளிகைக்கு 24 நிமிடங்கள். இப்போ 60 பெருக்கல் 24, அது கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தோன்னா 24 மணி நேரம் வரும். அதையே அந்த தமிழ் முறைப்படி இன்னொரு வகையாக பிரிச்சிருக்கேன். என்ன முகூர்த்தம், 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சிருக்கிறாங்க தமிழ் முறையில். 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள். அப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு 2 நாளிகை அப்படிங்கிறப்பங்க ஒரு முகூர்த்தத்துக்கு 48 நிமிடங்கள். இந்த 30 முகூர்த்தத்துக்கும் பேர் இருக்குதுங்க, ஒவ்வொரு முகூர்த்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் 28வது முகூர்த்தத்தின் பேர் வந்துங்க பிரம்ம முகூர்த்தம். அதற்கு பின்னால் 29வது முகூர்த்தம், அடுத்து 30வது முகூர்த்தம். சரி, நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 28, 27 பெருக்கல் 48 நிமிடங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டாக 3 மணி வரும். நம்ம 27 முகூர்த்தம் முடிஞ்ச பின்னால் 28வது முகூர்த்தமாக பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிற நேரம் சரியாக 3 மணி. அதுலேருந்து 48 நிமிடங்கள் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் நீடிக்கும். இந்த குளிர்காலத்தில் சூரிய உதயம் லேட்டாக வரும், வெய்ய காலத்தில் நேரமே வரும். ஒரு 10 நிமிடம் முன்ன பின்ன இருக்குது. சூரியத்தை வச்சு தான் அந்த கணக்கிடுவாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தாமல் பொதுவாக 6 மணின்னு சூரியதம் காலையில் 6 மணிக்குன்னு வச்சு கணக்கு போட்டிங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது சரியாக 3 மணி, விடியற்காலம் 3 மணிக்கு வருங்க சக்திகளை. இதற்கு மேலும் ஒரு ஆதாரம் இருக்குது சக்திகளை. எனக்கு தெரிந்த ஒரு பக்தர் அமிர்தாமணி வரலாற்றை கேட்டுங்க, அதே மாதிரி அவங்களுமே 108 நாள் பஞ்சபூத வேள்வி செய்யணும்னு முடிவு பண்ணி அம்மாட்ட அனுமதி கேட்டு செஞ்சாங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை அவங்க ஏதோ உறவினர் கல்யாணத்துக்கு போயிட்டு லேட்டாக வந்து தூங்கினாங்க. தூங்குறப்ப மணி 12, 1 மணி. அப்படி எப்படிங்க சரியாக 2 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி எல்லாம் பண்ணுறதுக்கு 3 மணிக்கு வந்தால் சரியாக இருக்குது. அதனால் எந்திரிக்கும் போது லேட்டாக எழுந்திரிச்சாங்க. எந்திரிச்சு அவங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெடியை பண்ணி அம்மா முன்னால் வந்து வழிபாடு ஆரம்பிக்க சரி மணி 4 ஆகி போச்சுங்க. இப்போ அம்மா அவங்ககிட்ட சொன்னாங்களா, மகளே நீ என்ன பண்ணுற? 3 மணிக்குள்ள வழிபாடு ஆரம்பிக்க சொன்னேன். பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு ஆரம்பிக்குது. இப்போ மணி 4 ஆச்சு. தேவர்கள்லாம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஏன் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா, தேவாதி தேவர்கள்லாம், இந்திராதி தேவர்கள், இந்தியனுடைய தலைமையில் உள்ள அனைத்து தேவர்களும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூலோகத்தில் வந்து வீதி வீதியாக வலம் வருவாங்க. அப்போ யாராவது ஆன்மீக காரியம் செய்து கொண்டு இருந்தால், சாமி கும்பிட்டா, மந்திரம் படித்தா, தியானம் பண்ணால், வழிபாடு ஏதோ பண்ணால், ஆன்மீக காரியம் செய்து கொண்டிருந்தால், ஆன்மீக பயிற்சி செய்து கொண்டிருந்தால் அவர்கள் கேட்டதை அப்படியே வாரி வழங்கி விடுவார்கள். ஆமாங்க, அருளை கொடுத்துருவாங்க, அப்பயே கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை வந்து ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்திக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த அப்படி தேவர்கள் உலா வந்துட்டு திரும்பி போகிற நேரத்தில் நீ வழிபாடு ஆரம்பிக்கிறையே, அம்மா என்ன சொல்கிறாங்க, 4 மணிக்கு நீ வழிபாடு ஆரம்பிக்கிறதுனால 3 மணிக்கு வந்த தேவர்கள் உலா முடிச்சுட்டு திரும்பி போகிறாங்க. இப்போ 4 மணிக்கெல்லாம் கலைஞ்சு திரும்பி விண்ணுலகத்துக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் நீ வழிபாடு ஆரம்பித்து என்ன பிரயோஜனம்
அப்படின்னு அம்மா கேட்டாங்க. தன்னுடைய அருள் மட்டுமல்ல, மற்ற தெய்வங்களுடைய அருளும் வேண்டும் என்று அம்மா அவர்கள் விரும்புகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை 3 to 4 அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க சக்திகளை. அதனால் நம்மளுமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை 3 to 4 கணக்கிட்டு நல்ல முறையில் வழிபாடு செய்வோம் சக்திகளை. ஒரு சிலருக்கு அம்மா வேறு உபாயங்களை சொல்லியிருக்கின்றது, வேறு நேரங்களையும் சொல்லியிருக்கின்றது. அது அவர்களுக்கு தனி விதிவிலக்கு. அவர்கள் அந்த மாதிரி செய்யலாங்க, அதில் தவறு இல்லை. மற்றபடி பொதுவாக நாங்கள் பல தடவை அம்மாட்ட கேட்டது, அம்மா வாயிலிருந்து வந்த வாக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற சக்திகளை. இதை அனைவரும் கடைபிடிப்போம் சக்திகளே. ஓம் சக்தி.